ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே ஆசீர்வாதமாய் வரும்படியாக அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 1 சங்கீதம் 3 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்திலே அவன் 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 என்று வருகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்காமல் போகிறது சோதரம். அப்படியானால் இங்கே பார்க்கும்போது யாருடைய செய்கைகள் வாய்க்கும் என்று சொல்லும்போது 1 வசனம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாதபடி, பாவிகளுடைய வழியில நில்லாதபடி, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதபடி. பார்த்தீர்களா? முதலாவது ஒரு பாவம் நம்மை ஆண்டு கொள்கிறது எப்பொழுதென்றால் நாம் நடந்து கொண்டிருக்கும் போது துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடந்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே அவருடைய நடைகள் எல்லாம் துன்மார்க்கரோடு தான் இருக்கிறது. அடுத்தது ஒன்று வருகிறது, பாவிகளுடைய வழியில நில்லாமல். நடந்து கொண்டிருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்போது என்ன பண்றாங்க? நிற்கிறாங்க. ஆமா, நடந்து கொண்டே போகும்போது அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. அந்த ஒரு இடம் வந்தோடனே இப்போ 2 பேர் ஒன்றா நடந்து போகிறாங்க. அவர் ஒரு இடம் போகும்போது இவர் ஒரு இடம் போவார். அந்த இடம் வந்தோடனே பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போது நடக்கிற அனுபவம் இருக்கிறது. அந்த நடக்கிற அனுபவத்தில் துன்மார்க்கருடைய வழியில் ஆலோசனையில் நடக்கக்கூடாதான். இப்பொழுது ஒரு இடத்துல நின்றுடுறாங்க. அது என்ன வழியாம்? பாவிகளுடைய வழி. அவங்க அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. பல மணி நேரம் நின்றுக்கிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு ஊர் வம்பம் உலக வம்பெல்லாம் இருப்பாங்க. அது பாவிகளுடைய வழி. அது நிற்கக்கூடாதாங்க, நிற்கவே கூடாது. பரிகாசக்காரர் இன்னொன்று அனுபவம், உட்கார்ந்துடுறாங்க. ஒரு நடக்கிற அனுபவம், நிற்கிற அனுபவம், உட்கார்ந்துற அனுபவம். அப்பா உட்காரு, மணிக்கணக்காக உட்கார்ந்துடுறாரு. இந்த அனுபவங்கள் எல்லாம் நன்மையை கொண்டு வராதான். அதுக்கு மாறா என்ன பண்ணணுமா? ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறான். இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே அவன் தியானமாக இருக்கிறான், தியானிச்சுட்டே இருக்கிறான். ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறான், தியானித்து கொண்டிருக்கிறான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாம். முதலாவது பார்க்கிறோம், துன்மார்க்கரன், பாவிகளுடைய வழி, பரிகாசக்காரன். இதெல்லாம் பாவிகளுடைய அனுபவம். இன்னொன்று தெய்வ மனுஷனுடைய அனுபவம் என்ன? அவன் வேதத்தில் பிரியமாக இருக்கிறான், வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறான். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய், அதாவது தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இல்லாவிட்டால் தண்ணீர் ஒரு குளம் ஏரி தேங்கி நிற்கிறது. அதன் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல அவன் எப்போதும் பச்சை பசேல் என்று அவன் ஒரு நல்ல கனியை கொடுக்கிற ஒரு மனுஷனாக அவன் இருப்பானாம். கடந்த நாட்களில் நான் சொல்லியிருக்கிறேன், அந்த இலை உதிராதிருக்கிற மரம் என்பது வாழை மரம். தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிறது வாழை மரம். வாழை மரத்தினுடைய இலை உதிர்ந்து கீழே விழாது. மற்ற எல்லா மரங்களுடைய இலைகளும் அது ஒரு காலம் வரும்பொழுது, அது ஒரு முதிர்ந்த இலை வரும்பொழுது அது என்ன ஆகிரும்? கலர் மாறிடும்.
அப்புறம் காய்ந்துரும், காற்று வீசினோன்னு கீழே விழுந்துரும். இந்த வாழை மரத்தினுடைய இலை அது முற்றி போய் அது காய்ந்து போனாலும் மரத்தோடு மரமாக தான் இருக்கும். அது நீங்கள் அறுத்து போட்டால் தான் கீழே விழ முடியும். அது தன் காலம் முடியும் போது தன் கனியை கொடுக்குமா. அதோட ஒரு மரம் ஒரு முறை தான் கனி கொடுக்கும், தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து. திரும்ப அந்த மரம் கனி கொடுக்காது. ஆனால் அது வளரும் போதே தன்னை சுற்றிலும் 5-6 கன்றுகள் வளரும். அந்த கன்றுகள் திரும்ப வளர்ந்து அவை அதே போல கொடுக்கும். அதனால்தான் நாம் எல்லாம் திருமண வைபவங்கள், வீடு பாலுகாட்சி வைபவங்கள் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, வாழை மரத்தை கட்டுறாங்க. அதுதான் வாழையடி வாழையாக வாழ்கிற அனுபவம். அதுதான் வாழை மரம் அழிவை காணவே காணாது. ஒரு புளிய மரம் வச்சிங்கன்னு வைங்க, அந்த புளிய மரம் வயசான பிறகு அது அப்படியே அழிஞ்சு போகும். அதுக்கு திரும்ப அது கன்றுகள் முளைக்காது. நம்ம வேற எங்கேயாவது நட்டு வளர்த்துனா தான். ஆனால் இந்த வாழை மரம் மட்டும் அது தன்னுடைய வாழ்வு முடிவடையும் போது பல வாழை மர கன்றுகளை அது உருவாக்கும். அது வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் வேதாகமத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை குறித்து இங்கே எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய சோதரம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்திலே ஒரு 2 மனிதர்களை குறித்து நாம் பார்க்கலாம். அவர்கள் செய்த காரியங்கள் வாய்த்தது என்று பார்க்கிறோம். அப்படியானால் அவர்களுடைய அனுபவம் என்ன இங்கே பொதுவாக சொல்கிறார். துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரிகாசங்காரன் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் போலும் தியானமாக இருக்கணும், அவன்தான் பாக்கியவான், அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தார்களா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். பிரியமானே, வேதாகமத்தில் நாம் 2 நாளாகமும் புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பலாம். 2 நாளாகமும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், அவைகளுக்கு காம்பவுண்ட் சுவர், கோபுரம் என்றால் இந்த வாட்ச்மேன் டவர் என்று சொல்வார், வாட்ச் டவர் என்று சொல்லுவாங்க. அந்த காலங்களில் எல்லாம் ஒரு பெரிய இடத்தை அவர்கள் ஒரு தோட்டம் அமைப்பார்கள் என்றால் அந்த தோட்டத்தில் களவு போகாமல் இருப்பதற்காக அவர் கோபுரங்களை அமைத்து அதன் மேலே அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். ஏனென்றால் காட்டு விலங்குகள் அவர்களை சேதப்படுத்தாதபடி கோபுரத்தின் மேலே உட்காருவார்கள். அது மாத்திரமல்ல, பல ஏக்கர் நிலங்களை அவருடைய கண்களுக்கு பார்வைக்கு தெரியும். எனவே கோபுரங்களை நட்டி வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே யாருடைய காரியம் வாய்த்தது என்றால், ஆசா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த ஆசா அவனுடைய காரியம் வாய்த்ததான். அப்படியானால் அந்த ஆசா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, யார் ஒரு மனிதன் கடவுளின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வானோ அவன் காரியம் வாய்க்கும். ஆமென். நாம் இன்றைக்கு மனிதருடைய பார்வைக்கு நல்லது செய்வது போல நடிக்கலாம், நல்லதும் செய்யலாம், நல்லது செய்வது போல நடிக்கவும் செய்யலாம். ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு அது நலமாக இருக்குமா? 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க, 3வது ஆளை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அந்த 3வது ஆள் வரும்பொழுது அவங்கள பற்றி எதுவும் பேசாதது போல நல்லவர்களை போல நடித்து அவர்களிடத்தில் என்ன பண்ணுவாங்க,
என்னக்கா நல்லா இருக்கிறீங்களா, என்னண்ணே நல்லா இருக்கிறீங்களா, ஐயோ உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்த்து. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவங்கள பற்றி தவறாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது மனிதனுடைய பார்வைக்கு அல்ல, நாம் யாருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்ய வேண்டுமா? கடவுளுடைய பார்வைக்கு. ஆமென். கடவுளுடைய பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு. இங்கே பார்க்கிறோம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். 3ஆம் வசனம் வாசிங்க. அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படி செய்யும் யூதாக்கு கற்பித்தான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழிபாடுகள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி தான் வழிபடணும்னு இருக்கு. இன்றைக்கு நான் பார்த்தேன், எல்லாம் தெருவில் பார்த்தா ஒரே பூசணிக்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த பூசணிக்காய்? இந்த திஷ்டி பூசணிக்காய். அவங்களுக்கு எதன் பேரில் நம்பிக்கை? அந்த பூசணிக்காய் பகலில் ஒரு 12 மணி நேரத்தில் அந்த பிஸ்னஸில் அப்படி சுற்றி கற்பூரம் கொளுத்தி அதை சுற்றி அப்படி பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி. எல்லா கண் திருஷ்டி போயிடும், எல்லா காற்று கருப்பு எல்லாமே போயிடும். அந்த பூசணிக்காய் கோலால் இருக்கு. ஆமாம், அதை சுற்றி போட்டு உடைக்கிறாங்க. அதில் வண்டி போனால் வலிக்கு விழுந்து சாவுறான். அதனாலே ரோட்டில் அதை உடைக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டமே போட்டிருக்கு. இன்னும் அது தெரியாமல் உடைச்சி போட்டுட்டு வலிக்கு விழுந்து ஆளுங்க சாகுறானுங்க. அதை ஒழுங்காக கொண்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட்டா அந்த பூசணிக்காயில் நல்ல சத்து இருக்குது, உடம்புக்கு வேண்டிய நல்ல சத்து இருக்குது. அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? காற்று கருப்பு அண்டக்கூடாதான். இன்னைக்கு இன்னொன்று அவங்க தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? அமாவாசை ஜபமா. வேற எந்த நாளும் ஜபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டார் போல இருக்கு. இந்த அமாவாசைக்குன்னு ஒரு ஜபத்தை வச்சுருக்குறாங்க. ராத்திரி 12 மணிக்கு அமாவாசை ஜபம்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் பேயெல்லாம் ஓடுமா. இந்த மூட நம்பிக்கைகள் அது வெளி உலகத்தில் இருந்தது. இப்போ என்ன ஆகி போச்சு? நம்ம சமுதாயத்திலையும் வந்துடுச்சு. நம்முடைய தெய்வம் நம்மை பாதுகாக்கிறார். 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், நான் அடிக்கடி அதை நினைவு கூறுற வசனம். அதில் எத்தனை விதமான பாதுகாப்பு இருக்கு தெரியுமா? நீங்க படிங்க பார்க்கலாம். 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் பாதுகாப்பான இடம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் நமக்கு அப்படி இருக்கிறாராம். அங்கே 8 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்டிருக்கும். இதை விட்டுட்டு ஒரு 50 ரூபா பூசணிக்காய் வாங்கி சுற்றி போட்டுட்டோம்னா எல்லாம் போயிடுமா? அப்போ போக வேண்டியது தானே. திரும்ப அதே அடுத்த மாதமும் அப்படி வந்துடும். 15 நாளைக்கு தாண்டினோடனே, அமாவாசை முடிஞ்சு 15 நாள் தாண்டினோடனே பௌர்ணமி வந்துடும். பௌர்ணமி முடிஞ்சு 15 நாள் ஆச்சுன்னா திரும்பவும் அமாவாசை வந்துடும். எப்படி இருக்கு பாருங்க. மனுஷன் இங்கே இருக்கிறான், அவன் பேர் ஆசா. அந்நிய தேவர்களினுடைய பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி ஆண்டவரை தேடுறவனா இருக்கிறான். இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் அஞ்ஞானிகளுடைய வழக்கங்கள். அவர்களுக்கு தெய்வம் அவர்களோடு கூட இல்லை, படைத்த தெய்வம் அவர்களோடு கூட இல்லை. ஏதோ ஒரு தெய்வத்தை அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே படைத்த தெய்வத்தை விட்டுவிட்டு
அவர்களாகவே உருவாக்குகிற தெய்வங்கள், அவர்களாகவே ஒரு தெய்வங்கள், முன்னோர்கள் அனுசரித்து வந்த காரியங்கள், இதெல்லாம் அவர்கள் தெய்வங்களாக்கி கொண்டு சூரியனை ஒருத்தன் தெய்வம்னு சொல்றான், சந்திரன் தெய்வம்னு சொல்றான், ஒருத்தன் பன்றியை தெய்வம்னு சொல்றான், ஒருத்தன் மயிலை தெய்வம்னு சொல்றான், மயிலை வாகனமாக வச்சிருக்கிறான், ஒருவர் எலியை வாகனமாக வச்சிருக்கிறார். இவங்க எல்லாம் தெய்வங்கள் என்று சொல்லி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஆசா பார்க்கிறான், உண்மையான தெய்வம் ஒருவர் இருக்கிறார். எனவே என்னுடைய முன்னோர்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் தகர்த்து போட்டு அவன் தெய்வ வழிபாடுகளுக்குள்ளுக்கு வருகிறான். இப்போ பாருங்க, அவன் அப்படி வந்ததுனால என்னாச்சு? 5ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமைதலாயிருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியில் வேண்டுமானால் படைத்த தெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள். படைத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அந்த படைத்த தெய்வத்தை நாம் பிடித்து கொண்டு உறுதியாயிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை அமைதலாக இருக்கும். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடினாலே அந்த வருஷங்களிலே அவனுக்கு யுத்தங்களே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் இருக்கிறான். அதனாலே அவன் என்ன பண்ணுகிறான்? அவனுடைய தேசத்தை சுற்றிலும் பெரிய மதில் சுவர் போடுகிறான், அங்கே காவற் கோபுரங்களை அமைக்கிறான், அலங்கங்களை கட்டுகிறான். அங்கே அவன் கடவுளை தேடி அமைதியாக இருக்கிறான். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. வேதம் சொல்லுகிறது 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாம இருந்தது. அவனுடைய நாட்கள்ல 35 வருஷம். அவனுடைய தகப்பன் காலத்தில் 10 வருஷம் தான் அமைதியா இருந்தது என்று 1ஆம் வசனம் கடைசியில சொல்லுகிறது. அதாவது 14 1ஆம் வசனம் கடைசியில சொல்லுகிறது, 10 வருஷம் அபியா ஆண்ட அரசத்துல 10 வருஷம் அமைதியா. ஆனால் இங்கே ஆசா ஆண்ட அரசம் 35 வருஷம் அமைதியா இருந்ததாம். பிரியமாள், நம்முடைய வாழ்க்கை அமைதியா இருக்கும்போது எல்லா நன்மையான காரியங்களை நாம் செய்ய முடியும். பிரியமாள், எனவே கவனமாக நாம் இருக்க வேண்டும். யார் செய்வது வாய்க்கும் என்றால், நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரிய காரியங்களை செய்யாதபடி தெய்வ வழிபாடு, உண்மையான தெய்வம் யார் என்பதை அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்வீர்களானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாயிருக்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. 32:30. இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதை தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். அந்த தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த எசேக்கியா செய்தது எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில வாய்த்ததாம். பிரியமானே, யாருடைய காரியம் வாய்க்கும் என்று பார்க்கும். முதலாவது ஆசாவுடைய காரியத்தை பார்த்தோம். அவன் அந்நிய தெய்வங்கள் எல்லாம் வெறுத்து தள்ளி ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் ஆண்டவரை தேடவும் ஆண்டவருடைய வழிகளிலே உத்தமாக அவன் நடக்க, கர்த்தருடைய பார்வைக்கு அவன் நன்மையும் செம்மையுமானதை அவன் செய்தபடினாலே அவனுடைய நாட்களிலே காரியங்கள் வாய்த்தது. பிரியமானே, அவன் நல்ல காரியங்களை செய்தான். 35 ஆண்டு காலம் அவனுடைய வாழ்க்கை அமைதியாக காணப்பட்டது. இங்கே பார்க்கும்போது 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வாருங்கள். 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய ஏலாவின் குமாரன் ஒசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவினுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். 29 வருஷமா அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் ஆபி.
அவன் தன் தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு ஆ, செம்மையானதை செய்தான். இவனும் இங்கே பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமென். ஆசாவை பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இங்கே எசேக்கியா பார்க்கிறோம், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செய்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம். எசேக்கியாவுக்கு தகப்பன் தாவீதல்ல, ஆனால் அந்த முன்னோடியான அதை சொல்லுகிறான் அவன். முற்பிதாக்கள், இந்த முற்பிதாக்கள் பட்டியலில் தாவீது தான் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் நடந்தவன். அதனால வருகிற வம்சத்துக்கெல்லாம் தாவீது தகப்பனாய் இருந்தான். நன்றாய் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே தன்னுடைய தகப்பனாகிய தாவீது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பார்த்தீங்க எத்தனை சந்ததிக்கு தகப்பனாய் மாறிவிட்டான் பாருங்க. ஒரு மனிதன் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது, தெய்வத்தினுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் இருக்கும்போது, அவன் அந்த உலகம் இருக்கிறது வரையிலும் அவன் தகப்பனா இருக்கிறான். இங்கே பார்க்கிறோம், அந்த தாவீதை போல அவன் நல்லவனாக இருந்தானாம். பிரியமானே, இங்கே பார்க்கும்போது 4ஆம் வசனம், இவனும் அந்த ஆசாவை போல மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அன்றைக்கு இருந்த காலத்திலும் இந்த அருவருப்புகள் இருந்தது. அதை எந்த ஒரு ராஜா அந்த அருவருப்புகளை மாற்றி உண்மையான தெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சாங்களோ அப்பொழுது தேசத்தில் சேமம் வந்தது. பிரியமானே, நன்மையான காரியங்கள் வந்தது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் தன் தகப்பனாகிய தாவீதின்படியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது. இங்கேயும் பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு. இன்றைக்கு நம்ம தேச தலைவர்கள் செய்யறதெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதா? கடவுளுடைய பார்வைக்கு செம்மையானதே இல்லை. கடவுளுடைய பார்வைக்கு செம்மையானதல்ல. 4ஆம் வசனம், அதாவது பாரம்பரியங்களை தகர்த்து போடுற அனுபவம். பாரம்பரியங்கள் நமக்கு வேண்டாம். அந்த பாரம்பரியங்கள் ஒரு காலத்துல அதிலே மூழ்கி கிடந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியமான காரியம், ராகு காலம் யமகண்டம் பார்த்து தான் வெளியே போறாங்க. 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றான். கல்யாணம் முடிஞ்சு வரும்போதே ஆக்சிடென்ட்ல புருஷனும் பொண்டாட்டியும் சாகுறாங்க. அப்ப என்ன அதுல பொருத்தத்துல என்ன இருக்கிறது? ஒரு பூனை குறுக்கால போனா அன்னைக்கு போக மாட்டான், திருப்பி போயிடுறான் மனுஷன். இதெல்லாம் பாரம்பரியங்கள். நன்றாய் கவனிக்கணும். இது என் காதுல நிறைய காலமா விழுந்தது. பூனை குறுக்கால போகாதுங்கன்னு. அப்படிதான் ஒரு முறை தான் பூனை குறுக்கால போயிடுச்சு. போய் தான் பார்க்கணும் போனா நல்ல காரியம் நடந்துச்சுங்க. எனக்கு நல்லதே நடந்துச்சு. ஏன்னா என் கூட வர்றது யாரு? தெய்வம். பாரம்பரியம் இல்லை, நிமித்தம் பார்க்கறதல்ல, என் கூட தெய்வம் வராரு. நான் தெய்வத்திட்ட கேட்டேன், ஆண்டவரே நீர் தான் என்னை போக சொல்லிடு, இந்த காரியத்துக்காக நான் போகிறேன். இந்த உலகத்தில் சொல்லுவாங்களே பூனை குறுக்கா போயிடுச்சுன்னு, இது என்ன கதைன்னு. நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்னைக்கு தான் எனக்கு நல்ல காரியம் நடந்தது. அதனால இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். சோதரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த போது அவனுக்கு பின்னும் முன்னும் இப்படிப்பட்ட ராஜா யாரும் இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமென். நமக்கு பின்னாலேயும் நம்ம மாதிரி இருக்கக்கூடாது, நமக்கு முன்னாடியும் நம்ம மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? என் குடும்பத்தில் எனக்கு முன்னாலேயும் யாரும் இப்படி ஊழியக்காரனாக இருந்ததில்லை, இனிமேலும் இருப்பாருங்களான்னு தெரில. அப்படி நம்ம இருக்கணும். நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 6ஆம் வசனம் வாசிங்க.
அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். பிரியமானே, கற்பனைகள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது. எனவே நியாயப்பிரமாணம் இருக்கிறது, கற்பனை கற்றுக் கொடுக்கிறது. இதை செய்யாமல் இருப்பாயாக என்று சொன்னால் கற்றுக் கொடுக்கிறார். கற்பனை, இந்த கற்பனைகளின்படி நடக்கணும். தெய்வம் எழுதி கொடுத்திருக்கிற கற்பனைகள் இருக்கிறது, அதன்படி நாம் நடக்க வேண்டும். கட்டளை 10 தான் எழுதி கொடுத்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. கற்பனைகள் நிறைய எழுதி கொடுத்தார். அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் உள்ளடக்கிதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தை அவர் எழுதி வைத்தார். அதில் அநேக கற்பனைகள் இருக்கிறது. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளை, தெய்வம் சொல்லுகிற கட்டளையின்படி நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு ஆசீர்வாதம். தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர், தெய்வம் மாசில்லாதவர். எனவே இதெல்லாம் கற்பனை வடிவத்தில் வருகிறது. எனவே நாம் உண்மையான தெய்வத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 நாளாகமம் புஸ்தகம் 29, 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எசேக்கியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகி அவருடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதம் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை அவன் என்ன பண்ணனானா, முதலாம் வருஷம் முதலாம் மாதம் என்ன பண்ணானாம், கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தானாம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய ஆலயத்தை திறந்து, அது பல வருஷங்களா மூடி கிடந்தது, அதை பழுது பார்த்து, அதை கதவுகளை திறந்து அதை பழுது பார்த்தானாம். இது நமக்கு ஆவிக்குரிய காரியத்தில் 1 கொரிந்தியர் 3:16 வேதம் என்ன சொல்றது, நாம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை நாம் முதலாவது பழுது பார்க்க வேண்டும். அதில் என்ன குறை இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கு, நாம் எது கடவுளுக்கு பிரியமில்லாமல் செய்கிறோம், நாம் எந்த மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதை முதலாவது சரி செய்து இந்த உள்ளம் என்கிறதான கோயிலை சுத்தம் பண்ணணும் நம்ம. ஆமென். இந்த உள்ளம் என்கிறதான ஆலயத்தை நாம் பழுது பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்த உள்ளத்துக்குள்ளாக அந்த எசேக்கியாவினுடைய முன் நாட்களில், அதுபோல ஆசாவுடைய முன் நாட்களில் பாரம்பரியங்கள் இருந்தது, மேடைகள் இருந்தது, அவர்கள் பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சரி செய்தார்கள் அல்லவா? அதே போல நாமும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம் நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை நாம் பழுது பார்க்க வேண்டும், சரி பண்ண வேண்டும். உமக்கு பிரியமில்லாத இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போடு. நீங்கள் ஒரு வீட்டுக்கு குடி போனீங்கன்னா, ஏற்கனவே குடியிருந்தவங்க அதில் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்களோ அதெல்லாம் முதல்ல என்ன பண்ணுவீங்க, சுண்ணாம்பு அடித்து அழிச்சிருவாங்க. சில வீடுகளில் போயாச்சுன்னா வாசலில் 2 பக்கமும் ஒரே மஞ்சள் தடவி பொட்டு வச்சு குங்குமம் வச்சுருப்பாங்க, வீடெல்லாம் சோறெல்லாம் பண்ணியிருப்பாங்க. முதல்ல கத்தடி பிள்ளைங்க போனோன்னு என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி பெயிண்ட் அடித்து முதல்ல சுத்தம் பழுது பார்க்கணும். அதனால நம்முடைய இருதயத்தை முதலாவது பழுது பார்த்து கட்டணும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. ஜனத்தின் மேல் படை தலைவரை வைத்து நகர வாசலின் வீதிகளிலே அவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நம்மோடு இருக்கிறவர்கள், முதலாவது அவன் தன்னுடைய இருதயத்தை, நாம் நம்முடைய இருதய
ஆலயமாகிய இருதயத்தை பழுது பார்த்து சுத்தம் பண்ணி விட்டு நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? நம்மோடு கூட இருக்கிறவர்களை பார்த்து தைரியம் சொல்ல வேண்டும். திடன் மனதாக இருங்க, பயப்படாதிருங்க, கவலைப்படாதிருங்க என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தணும். அவன் அப்படி திடப்படுத்திட்டு சொல்லுகிறான், அவனுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வருகிறது. அப்புறம் அவன் சொல்லுகிறான், அந்த அசீரிய படைகளை நீங்கள் பார்க்காதுங்க, அவர்களோடு இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். நம்மோடு இருக்கிற தெய்வத்தினுடைய சக்தி அதிகமானது. நம்மோடு இருக்கிற தெய்வ தூதர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எனவே நாம் அந்த தைரியத்தில் ஆண்டவர் பேரில் திடனாக இருக்கணும். இந்த உலகத்தில் பேய் பிசாசுக்கும் அதுக்கும் இதுக்கும் மந்திரம் சூனியம் அதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. நம்மோடு இருக்கிறவர் அவர்களோடு இருக்கிறவர்களோட அதிகம் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்க வேண்டும். 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவனோடு இருக்கிறது மாமிச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். நன்றாய் கவனிக்கணும். நம்மோடு இருக்கிறது, யுத்தங்களை நடப்பிக்கிற நம்முடைய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு துணை நிற்கிற தெய்வம். எனவே தெய்வத்தை நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டும். பிரியமால், இன்றைக்கு தெய்வத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததுனாலே தான் மற்ற ஜனங்களை போல நான் அங்கே போய் குறி கேட்கலாமா, இங்கே போகலாமா, எனக்கு நல்ல காலம் எப்போ வரும், என்னோட குடும்பத்தில் என்னது நல்லது நடக்கும், எப்போ நடக்கும், ஏது நடக்கும், குறி சொல்லுறதுக்கு பின்னாக, ரேகை பார்க்கிறதுக்கு முன்பதாக இன்றைக்கு அஞ்ஞானிகளிடத்தில் போய் அஞ்சனம் பார்க்கிறவர்களாக அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நாம் மாற்றி போட வேண்டும். நம்மோடு இருக்கிற தெய்வம், நம்மை காக்கிற தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்படி இருந்ததுனாலே அந்த அசீரியா ராஜா அவருக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தான். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவன் இப்படி சொல்லி ஜெபித்த போது ஒரே ஒரு தூதனை காலை வேளையில் அனுப்பினார். அந்த அசீரியர் படைக்கு உள்ளாக அந்த ஒரே ஒரு தூதன் போய் 1,80,000 பேரை 1,85,000 பேரை வெட்டி போட்டாங்க, ஒரே ஒரு தூதன். எனவே நம்முடைய தெய்வத்தினுடைய பலன் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரியமானே, இன்றைக்கு நம்முடைய தெய்வத்தினுடைய பலனை அநேகர் தெரியாமல் இருக்கிறார்கள். நம்முடைய தெய்வம் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். தேவனை அறிகிற அறிவு அதுதான் நம்முடைய தெய்வம். உலகத்தில் இருப்பவர்கள் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். இந்த நம்பிக்கை இருக்கும்போது தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமா, கவனமாக இருக்க வேண்டும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு ஏன் நம்முடைய காரியங்கள் வாய்க்கவில்லை? உலகத்தில் அத்தனை பேரும் சொல்கிறதெல்லாம் கேட்போம். அப்படி கேட்காதங்க. நம்ம தெய்வம் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? முழங்கால் படியிடலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாவீது தேவனுக்கு ஏற்றவனாக, இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்ததுனாலே வேதாகமம் முழுவதும் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எல்லா மக்களுக்கும் அவன் தகப்பனாக மாறுகிறான். பிரியமானே, அவனுடைய வழிகளிலே நடந்த ராஜாக்கள் அவருடைய காரியங்கள் வாய்த்தது. ஆசாவனுடைய காரியங்கள் வாய்த்தது. அவன் உண்மையும் உத்துவமாக தேவனை பிடித்து கொண்டான். தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையமானதை செய்தான். எசேக்கியா அதுபோல. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாவீது ஜெபிக்கும் போது சொல்லுவார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லுவார். உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில நடத்துவாராக என்று சொல்லி ஜெபிப்பான். பிரியமானே, தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என் திரியங்களை உள்ளத்தின் எண்ணங்களை சோதித்து பாரும் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய உள்ளமாகிய தேவனுடைய ஆலயத்தை கரைப்படுத்தாதபடி, தீட்டுப்படுத்தாதபடி நாம் அதை செப்பனிட வேண்டும். பிரியமானே, செப்பனிடுவோம். என் உள்ளம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய ஆலயமா இருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
முதலாம் வருஷம் அவன் ஆட்சிக்கு வந்த எசேக்கியா தன் 25 வயதில் அவன் ஆட்சிக்கு வருகிறான். முதலாவது வருஷம் 1ஆம் மாதம் ஃபர்ஸ்ட்ல அவன் செய்கிறத ஆலயத்தை திறந்து அதை செப்பனிட்டான். பிரியமானவர்களே, அதை பழுது பார்த்து கட்டினான். நம்முடைய இருதயத்தை நாம் பழுது பார்த்து கட்ட வேண்டும். நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆசாவன் நாட்கள்ல 35 ஆண்டு காலம் தேசம் அமைதியா இருந்தது ஆண்டவரே. எசேக்கியாவின் நாட்களிலே அசீரிய படைகள் வந்து யுத்தம் செய்தாலும் ஆண்டவர் சொன்னீங்க, அவர்களோடு இருப்பது மாமிச புயம், நம்மோடு இருக்கிற தெய்வம் நமக்கு துணை நிற்கிறவர். ஆண்டவரே, அவனுக்காக நீர் காரியங்களை செய்தீங்க. அவன் நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களாக, அவன் ராஜ்யபாரம் பண்ணின நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தீங்க. எங்களோடு இரும், நாங்கள் செய்வதும் வாய்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வசனத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவரே, தங்கள் உள்ளங்களை சோதித்து பார்க்க உதவி செய்வீராக. தங்கள் உள்ளங்களில் இருக்கிறதான காரியங்களை பழுது பார்க்க உதவி செய்யும், புதுப்பிக்க உதவி செய்யும். கர்த்தர் பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்கட்டும், நன்மையினால் அவர்களை திருப்தியாக்கும். ஆசீர்வதி. இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.